வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு பொடி. மிளகு பொடி இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு நம்ம எல்லாம் கையினால எடுத்து வச்சுருக்கோம். கையளவு இதில் மிளகு கொஞ்சம் ஒரு கையளவு, சீரகம், உளுந்தம்பருப்பு ஒரு உலக்கு, 2 மிளகாய் வத்தல், மோர் மிளகாய், பெருங்காயம் 2 துண்டு, அது இல்லாமல் உப்பு தேவையான அளவு. இதை என்ன பண்ணிக்க போறோம்னா உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்க போகிறோம். வறுத்தெடுத்து உளுந்தம்பருப்பை வறுத்தெடுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து இது நல்லா வயிறு சம்பந்தமான உபாதைகள், செரிமான கோளாறு, வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய நமக்கு மிளகு பொடி. மிளகு அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க. கையில் 10 மிளகை வச்சுக்கிட்டு எதிரியோட கூட இது பண்ண போகலாமா. என்ன காரணம் அப்படின்னா செரிமானம் ஆகிடும். மிளகு செரிமானம், மிளகு, பெருங்காயம், ஜீரகம் இது எல்லாமே செரிமானத்திற்கான பொருள். இது அவ்வளோ நல்லது வகுத்துக்கு. அருமையான மிளகு பொடி. மிளகையும் போட்டு வறுத்தெடுத்துக்கிறோம். மோர் மிளகாய் 2ஐயும் அதில் போட்டுக்கிறோம். ஜீரகத்தை வறுக்கக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே ஜீரகம் வறுக்க தேவையில்லை. இதை மட்டும் தனியாக வறுத்தெடுத்து வச்சுட்டோம். அதில் நிறைவாக அதில் ஜீரகத்தையும் லைட்டாக ஜீரகத்தை இது பண்ணிட்டு உப்பு தேவையான அளவையும் போட்டுக்கலாம். லைட்டாக வறுக்கணும். இதை மிக்சியில் எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். அதை தாண்டி நல்லா இன்னும் நைஸாக சலிச்சுக்க போகிறோம். நைஸாக சலிச்சு அருமையான மிளகு பொடி ரெடி. அருமையான மிளகு பொடி ரெடி. சூடான சாதத்தில் நம்ம மிளகு பொடியை போட்டுக்கிறோம். இதை சிறு குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளுக்குன்னா நெய் விட்டுக்கலாம். பெரியவங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வகுத்துக்கு நல்லது. நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். சூப்பரான மிளகு பொடி சாதம் ரெடி. சூப்பரான வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சரியாகும். செரிமான பிரச்சனை, வயிறு உப்புசம், ஊதிக்கிச்சும்பாங்க. இது எல்லாம் பலவிதமான இது இருக்க போனால் இது அருமையான மருந்து. பொதுவாக உளுந்தம்பருப்பு நல்லது, உளுந்தங்களியெல்லாம் நல்லது. அது இல்லாமல் நம்ம சாதத்துக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா இட்லி தோசைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அருமையான மிளகு பொடி ரெடி. இது இயற்கையான ஆரோக்கியமான பொடி. அருமையாக இதை சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இது மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. சூப்பரான மிளகு பொடி ரெடி. சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்றோம். அந்த சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லது, உடம்புக்கு நல்லது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கங்க.